வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகளை வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. 2025-26க்கான Q2 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க. அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்கக்கூடியது லைஃப் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா LIC. சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கும் சரி 2025-26க்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. நம்ம அனாலிசிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இவங்களுடைய கீ சம்மரி என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். மார்க்கெட் பொசிஷன் அண்ட் மார்க்கெட் ஷேர் நம்ம பார்க்கும்போது இவங்க வந்து ஸ்டில் வந்து இவங்களுக்கு வந்து 59.41% ஓவராலாக இவங்க வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க. ஆனாலும் இவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இது போன தடவையை காட்டிலும் இது ஒரு 2.5 பாயிண்ட் வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது இருக்குது. தென் இவங்களுடைய செக்மெண்ட் வைஸ் பிஸ்னஸ் பெர்ஃபார்மன்சஸ்ன்னு பார்க்கும்போது இவங்களுடைய மார்க்கெட் ஷேர் பார்க்குறோம்னா இண்டிவிஜுவல் செக்மெண்ட் ரிஜிஸ்டர்டில் வந்து பார்த்தோம்னா 37% மார்க்கெட் ஷேர் வச்சிருக்கிறாங்க. எல்ஐசியோட குரூப்லோட கான்ஸ்டியூஷன்ஸ் வரும்போது இது வந்து 72.74% மார்க்கெட் ஷேர் வச்சிருக்கிறாங்க. ப்ரீமியம் இன்கம் க்ரோத் எவ்வளோ தூரம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் 5.4% இயர் ஆன் இயர் க்ரோத் வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கு. தென் டோட்டல் ப்ரீமியம் இன்கம் ரீச் வந்து பார்த்தோம்னாக்க 2,45,680 கோடி ரூபாய்க்கு ஹாஃப் இயர்லிக்கு இவங்களுக்கு ரீச் ஆயிருக்கு. இவங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டின்னு வரும்போது ஆஃப்டர் டேக்ஸ் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 16% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுவே பார்த்தோம்னா 21,040 கோடி ரூபா. இதுதான் நான் பார்த்த முக்கியமான சம்மரி, கீ சம்மரியாக நான் பார்த்தேன். இப்போ இவங்களுடைய அனாலிசிஸ்குள்ளே பார்ப்போம். ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர், கெட்டிங் எக்ஸ்பென்சிவ்ங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க. ஹை ஃபினான்சியல் ஸ்ட்ரென்த், மிட் வேல்யூஷன், டெக்னிக்கலா மூமெண்டம் மாடரேட்லி புல்லிஷ்ல இருக்கு. அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டா 1112 டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 915 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு. இவங்களுடைய பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது ஸ்ட்ராங் பை ஜோன் தான் இன்னமும் இவங்க பிஇ ஜோனில் காட்டிக்கிட்டு இருக்கு. இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ஹை லெவல் ஆஃப் இருக்கு, ஹையாக இருக்கு. டெப்ட் டு ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் ஜீரோவில் இருக்கு. பிஏ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இப்போ எல்ஐசி வந்து பார்த்தோம்னா இப்போ இவங்க பிபி பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுக்கு டர்ன் ஆயிருக்கிறாங்க. ஸோ இப்போ புக் வேல்யூக்கு இவங்க நிறைய ஏற்றி வச்சிருக்கிறாங்க. சப்சிக்வெண்ட்டாக இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸஸும் நல்ல பூஸ்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் இது ஒரு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். பெர்ஃபார்மன்ஸஸ் கொஞ்சம் கம்மியாச்சு அப்படின்னு சொன்னாக்க இந்த புக் வேல்யூ பிரகாரம் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் டர்ன் ஆகிருக்கிறதுனால அது கீழே கரெக்ஷனும் லீட் எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ இப்போ ரெண்டு பக்கமும் நம்ம வந்து ஓப்பன் மைண்டடாக இருக்கணுங்கிறது நம்மளுடைய பார்வை. பீட்டா ஸ்கோர் 0.85 அப்படிங்கிறதுனால நார்மல் வாலட்டாலிட்டிங்கிறத புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டுடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 9 to 10% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. குவார்டர்லி ரெவென்யூ பற்றின தகவல் இல்லை. இபிஎஸோடது ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது கிட்டத்தட்ட 9.3% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. இப்போ இவங்களுடைய குவார்டர்லி பெர்ஃபார்மன்சஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது செப்டம்பர் 2025 செப்டம்பர் 2024 கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவென்யூ 4.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே சமயத்தில் குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் 30.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. Q2Qன்னு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 17,000 கோடி ரூபாய்க்கு ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்னு பார்த்தோம்னா 900 crores வந்து குறைஞ்சு போச்சு. அதனால இபிஎஸ் உடைய லெவல் 1.3 குறைஞ்சு 16 அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்கு. இபிஎஸ் உடைய டிடிஎம் நம்ம பார்க்கும்போது 3 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகி 80.8 அப்படிங்கிற லெவல்ல இருக்கு. இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து 0.02% குறைச்சு வச்சிருக்கிறாங்க. இன்ஸ்டிடியூஷன்ஸ் தன்னோட ஹோல்டிங்ல எந்த சேஞ்சஸும் பண்ணல. எஃப்ஐஎஸ் 0.02% இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பிறகு எம்எஃப் உடைய கரண்ட் ஹோல்டிங் 1.2ஆகவும் இன்ஸ்டிடியூஷன்ஸ் உடைய கரண்ட் ஹோல்டிங் 1.5ஆகவும் எஃப்ஐஎஸ் உடைய கரண்ட் ஹோல்டிங் 0.1ஆகவும் இருக்கு. இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம போட்டிருக்கிறோம். நம்ம இங்க கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ 201, ஃபேர் பிரைஸ் 604, கரண்ட் பிரைஸ் 915. ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸோட ரேஷியோ 1.5ன்னு இருக்கு. இது வந்து இப்போ வரைக்கும் அஃபோர்டபிலிட்டியில தான் இருக்கு. ஆனால் 0.5 தான் நமக்கு வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு உண்டான தூரம் வந்து 0.5 தான் இருக்குங்கிறதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ வரைக்கும் அஃபோர்டபிலிட்டியில் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் நம்ம அசியூம் பண்றது 1லேருந்து 1.5. ஆல்ரெடி இவன் மேலே போயிட்டு இப்போ இந்த இடத்துல கரெக்ஷனுக்குள்ள தான் நின்றுட்டு இருக்கிறாங்கிறத நம்ம புரிதலுக்கு எடுத்துக்குவோம். தென் சப்சிக்வெண்டா
அவங்க மூவ் ஆன் அப்சைட் மூவ்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாக்க இவங்க செகண்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுங்கிற 2 to 2.5 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இது மூவ் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ப்ரொவைடட் இவை பெட்டர் பெர்ஃபார்மன்சஸ் கொடுக்கணும், புக் வேல்யூ அட்ஜஸ்ட் ஆகணும். ஏன்னா நமக்கு இன்னைக்கு நம்ம ஏற்கனவே பார்த்தோம், புக் வேல்யூ பேஸ் பண்ணி பார்க்கும்போது இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனா இருக்கு. வெறுமன பெர்ஃபார்மன்சஸ் சாதாரணமாக கொடுத்தா பத்தாது, அதை அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி இவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகணுங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ ட்ரேடர்ஸ் எடுத்துட்டு போகலாம், அது வேற பிரச்சனை. பட் நமக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் இப்படி தான் இருக்கு. சரி, இப்போ இவன் 1.5ல இருக்கிறான். 1.5ல இருந்து 2க்கு போறான் அப்படின்னு சொன்னா இவனுடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது 1209ஆகவும் 2.5க்கு போனா 1511ஆவும் வருது. அதே இடத்துல 1.5 அப்படின்னு எடுத்தோம்னா இப்ப 906ன்னு வருது. இப்ப அந்த ரேஞ்சில தான் இருக்கிறான். ஸோ 1 வந்தான்னாக்க 1.25ன்னு வந்தாக்கோ இவன் கிட்டத்தட்ட ஒரு 700 ருபீஸை ஒட்டி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். இது நமக்கு ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸோட ரேஷியோல கிடைக்கக்கூடிய பிரைஸோடைய ரேஞ்சஸ். நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆக்சுவல் ரிசல்ட் வர்றது வரைக்கும் இவங்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். அதுக்கு நம்ம இபிஎஸ் உடைய டிடிஎம் அனலைஸ் பண்றோம். கரண்ட் இபிஎஸ் உடைய டிடிஎம் 80.80, அதை ஆவரேஜ் பண்ணும்போது 2020ன்னு வருது, 20.20ன்னு வருது. இதுதான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ். நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போறது 17.4. அதோட கம்பேர் பண்ணும்போது இது நமக்கு ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கூட இருக்கு. அப்ப ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேல உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அதோடைய ஸ்ட்ரென்த் எவ்வளவு தூரம் இருக்கு அப்படின்னு சொன்னா Q2ஓட கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜ் கூட இருக்கு, குமுலேட்டிவ் ஆவரேஜோட கம்பேர் பண்ணும்போதும் நமக்கு ஆவரேஜ் கூட இருக்கு, எஸ்டிமேஷன் கூட இருக்கு. அதனால ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேல உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயத்துல நம்ம இந்த இடத்துல கவனத்துல எடுத்துக்க வேண்டிய விஷயம், புக் வேல்யூ பொறுத்த வரைக்கும் இவன் எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷனா இருக்கிறதுனால இவன் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேல உடைப்பானான்னா அது சந்தேகத்துக்குரியதா மாறுது. அதாவது ஸ்ட்ரென்த் கொஞ்சம் கம்மியாகுது. ட்ரேடர்ஸ் எடுத்துட்டு போறாங்களா இல்ல அடுத்த குவார்ட்டர் வரைக்கும் வெயிட் பண்ண போறாங்களா? இதில் இந்த எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷனை, புக் வேல்யூ பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷனை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மேலே எடுத்துட்டு போறாங்களா அப்படிங்கிறது நமக்கு நம்ம பொறுத்து இருந்துதான் நம்ம பார்க்கணும். எனிவே இப்ப இருக்கக்கூடிய இந்த இபிஎஸ் அதோட எஸ்டிமேஷன், ஆவரேஜ் எஸ்டிமேஷன் நம்ம பேஸ் பண்ணி பார்க்கறோம்னாக்க இது ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் கொடுத்தாலும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை. இப்ப நார்மல் ட்ரேடிங் பிஹேவியர்ல இவனுடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது 863ல இருந்து 1219 நமக்கு கிடைக்குது. இதுல 1014ங்கிறது நமக்கு மிட் பாயிண்ட் ஆக்ட் ஆகுது. நமக்கு இப்ப இவன் 915 இருக்கிறான். ஸோ இப்போ இதுல இருந்து இந்த நார்மல் ட்ரேடிங் பிஹேவியர்னு எடுத்தோம்னாக்க 15ன்னு இப்ப 915 இருக்கிறான். 971 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் ஆக்ட் ஆகலாம். 1014ங்கிறது மிட் பாயிண்டா இருக்கிறதுனால அது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்டா ஆக்ட் ஆகலாம். இது நமக்கு நார்மல் ட்ரேடிங் பிஹேவியர்ல கிடைக்கக்கூடியது. எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலால கிடைக்கக்கூடிய விஷயத்த நமக்கு பிரைஸ் ரேஞ்சஸை நம்ம சார்ட்ல மார்க் பண்ணியிருக்கிறோம். கீழே நம்ம எடுத்திருக்கிறது S1ல இருந்து R1 வரைக்கும் எடுத்திருக்கிறோம். S1 745ல இருந்து 787, பிபியோட பாட்டம் 875ல இருந்து 922, பிபி 1020ல இருந்து 1071, பிபியோட டாப் 1179ல இருந்து 1236, R1 1355ல இருந்து 1417. இப்ப இவன் என்ன பண்ணியிருக்கிறான்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டையும் கட் பண்ணல, லோவையும் கட் பண்ணாம இந்த இடத்துல ஒரு டோஜி மாதிரி ஃபார்ம் பண்ணி பிபியோட பாட்டம் ரேஞ்சிலேயே இருக்கிறான். ட்ரேடர்ஸ் இப்பவே எடுத்துட்டு போறாங்களா மேல, இல்லாட்டி கரெக்ஷன் எடுக்க போறாங்களா கீழே அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். எனிவே ஒரு அடுத்தடுத்த குவார்ட்டர்ல இவங்க ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்குற சூழல்ல இது ஆனுவலைஸ்டா பிபியோட டாப்பை மேல உடைக்கும் போது R1 வரைக்கும் ரீச் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அது ப்ரொவைடட் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி இருக்கு. ட்ரேடர்ஸ் இவங்க பேர்ல வச்சிருக்கக்கூடிய கான்ஃபிடன்ஸை பேஸ் பண்ணி மேல எடுத்துட்டு போனாங்கன்னா R1 வரைக்கும் ஆனுவலைஸ்டா நம்ம எதிர்பார்க்கலாம். தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன். தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி நண்பர்களே.